நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயட்டு மாட்டேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் எல்லாரும் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே குண்டு மாறி கிடக்கு அந்த தண்ணி அள்ளி. இதில் எது உண்மை எது போய் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஸோ அதுக்காக வேண்டி தான் இங்கே வந்து இந்த அழகெல்லாம் குத்துவாங்க. தீங்கு நடக்கையில் கொடுமை நடக்கையில் அவள் தான் இந்த குலதெய்வம். சரி என்ன அப்படி சோதிச்சு போட்டேன் ஆச்சு தான் எனக்கு எதன்படி ஆட்டணும். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. போன வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையில் நைனி தீவில் வந்து நடந்த தேர் திருவிழா காண்பிச்சிருந்தோம். அண்ட் அதே மாதிரி நாங்கள் வந்துருந்த தீர்த்தோற்சவ திருவிழா வந்து காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தப்போ வந்து நாங்கள் இது வரைக்கும் பார்க்க, அதாவது நாங்கள் கேள்விப்படலை. இதுக்கு முதல்ல வந்து திருவிழா டைமில் வந்துட்டு கோயிலுக்கு வந்ததில்லை. தீர்த்தோற்சவத்துக்காக போகும்போது வந்து நைனி நாகபூசணி அம்மனை வந்து அங்கே இருக்கக்கூடிய நாகதீப விவாரைக்கு முன்பதாக நிப்பாட்டி இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு வந்து தெரியாது. நான் இதுக்கு முதல்ல வந்து எந்த சேனல்லையும் பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அண்ட் நான் அறியாமல் தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து பல பேரும் வந்து அறியாமல் இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் காண்பிக்கணும் அப்படி சொல்லி அதை ஒரு வீடியோவாக தனியாக வந்து தொகுத்து நாங்கள் காண்பிச்சிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபைனலாக நீங்களாம் வந்து விரும்பி பார்த்த மாதிரி வந்து, அதாவது அந்த வீடியோ கிளிக் பண்ணி அது வந்து தீர்த்தோற்சவ வீடியோவா அப்படி சொல்லிலாம் பார்த்துட்டு சப்போஸ் ஏமாந்துருக்கலாம். அப்போ அந்த ஆவலோட பார்த்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. அதாவது இப்போ தீர்த்தோற்சவ வீடியோ வந்து ஃபைனலாக காண்பிக்க போகிறேன். அண்ட் இதுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம், இது நைனை நாகபூசணி அம்மன் கோயிலில் மட்டும் சார்ந்தது கிடையாது. இப்போ வந்து கோயில் சீசன், நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் நைனி நாகபூசணி அம்மன் கோயிலில் வந்து ஒரு ஐயாவுக்கு நடந்த சம்பவம். அதாவது ஆலய திருவிழாக்காக வேண்டி வந்த ஐயா வந்து திருவிழாவில் வந்துட்டு தீர்த்தோற்சவம் ஆடிட்டு வந்து வீட்டுக்கு போகிற பிளானில் வந்திருக்காரு. அப்போ அவர் கொண்டு வந்த திங்ஸ் வந்து சிலது வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது மறைக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது எப்படி சொல்ல, அது களவாடப்பட்டதா அல்லது துளைக்கப்பட்டதா அப்படிங்கிறது வந்து சரியாக வந்து தெரியல. ஆனால் ஐயா வந்து சொல்லியிருந்தார் வந்து, இது நாள் வரைக்கும் அம்மன் எனக்கு எதுவுமே பண்ணலை, ஆனால் இந்த வருஷம் வந்து அம்மன் வந்து இப்படி பண்ணிட்டாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி ரொம்பவே கவலைப்பட்டார் அந்த ஐயா. அதாவது தன்னோட வீட்டிலேருந்து கொண்டு வந்து சில உடைமைகள், தன்னோட உடைமைகளை வந்து அங்கே வந்து தொலைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. தொலைக்கப்பட்டதா அது களவாடப்பட்டதான்னு தெரியும். என்ன சொன்னால் அவர் சொன்ன விதம் வந்து அப்படி இருந்தது. அது எங்களுக்கே கன்ஃபியூஸாக இருந்தது, அது என்ன ஆனது ஏதானதுன்னு சொல்லி எங்களால் வந்து டிசைட் பண்ண முடியல. பட் வந்து நிறைய ஆலயங்கள் இப்படி நடக்கிற சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதாவது நகைகள் களவாடப்படுறது, சில பேரோட உடைமைகள் களவாடப்படுறது, பிள்ளைகளை கொண்டு வந்து, அதாவது பசங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா வீட்டிலேருந்து அந்த பிள்ளைகளை வந்துட்டு தவற விடுறது, அதெல்லாம் வந்து வளமையாக வந்து நடக்கிறது. ஸோ இப்பேற்பட்ட ஆலயங்களில் வார நீங்கள்லாம் வந்து எப்போவுமே சூதானமாக இருந்துக்கணும். உங்களோட உடைமைகளை நீங்களே பாதுகாத்து கொள்ளணும். உங்களோட பிள்ளைகளை எப்போவுமே கையோடு பிடிச்சிட்டு வந்து கூடவே பாதுகாக்கணும். அப்போ நீங்கள் தான் உங்களோட உடைமைகளை பாதுகாத்து கொள்ளணும், உயிரையும் பாதுகாத்துக் கொள்ளணும். என்ன சொன்னால் இந்த இடங்களில் வந்துட்டு எப்பவும் உங்களுக்கான பாதுகாப்புகள் வழங்கி கொண்டிருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அது என்ன சொல்லி தெரியும். என்ன சொன்னால் நேற்றைய நாட்களில் நாங்கள் வந்து படகுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு துறை சார்ந்து வந்து யாரும் இல்லைன்னு சொல்லி வந்து பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதை கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நேற்றைய நாட்களில். ஸோ அப்படி பல நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐயாவுக்கு என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்பீங்க. அது போக வந்து இது நாள் வரைக்கும் நாங்கள் பார்க்காத நைனை நாகபூசணி அம்மனோட தீர்த்தோற்சவ திருவிழா வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து கண்டினியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம்.
போய் பார்த்து சொன்னால் நிறைய பக்தர்கள் அப்படியே சாமிக்கு பின்னால் வந்துட்டே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய நீர்ப்பாசன, அதாவது நீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்து இதுதான் நீர்ப்பாசன திணைக்களம்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து ரோஸ் மில்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்த தாண்டி தான் வந்து இப்போ அம்மன் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த பக்கம் வந்து ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குதாம். ஸோ அந்த ஐயப்பன் கோயிலுக்கு தான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு மறுபடியும் அப்படியே திரும்பி டேர்ன் பண்ணி தான் இதில் வருவாங்க, வந்து அப்படியே இந்த சைடில் வந்து போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறு வருஷம் துவங்கி என் ஆட்சியிட நான் வந்து வந்துக்கிறேன். ஒரு காலம் எனக்கு தீங்கு நடக்கையில், கொடுமை நடக்கையில் இடக்கிடையும் என் ஆட்சியிட்ட வந்து போகிறேன். சரி ஐயா, அப்போ நான் வந்து போவேன். நேற்று விடிய தோஞ்சிட்டு தேங்காய் தேர் குடைக்கிறதுக்கு உடுப்பு பேக்கே தேங்காய் நடந்தது. உடுப்போட எல்லாம் முடியா எடுத்து வச்சுட்டு ஐயா தேங்காய் எடுத்து போட்டு திருப்பி உடுப்பை வச்சுட்டு தேங்காய் எடுத்தோடனே தேர் உடைக்க வந்தேன். உடைச்சி சுற்றி வர எல்லாம் உடைச்சி போட்டு வந்து பார்ப்பேன். உடுப்பும் இல்லை, பேக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரியா, ஆனால் ஆஜி என்ன நான் அவள் தான் இந்த குலதெய்வம். சரி, என்ன அப்படி சோதிச்சு போட்டேன். ரெண்டு போட்டு இந்த பேருந்து என்ன யோசிக்கிறது. அப்போ நான் படத்தில் வீட்டை போய் எனக்கு அடிபடுதோ உதவுதோ எனக்கு தெரியாது. அதுக்குள்ள என்னென்னலாம் வச்சுருந்தீங்க? அதுக்காக
ഉണ്ട് വേട്ടി 2 ടവൽ ഒരു സറമുണ്ട് കാശും ഒരു 1000 രൂപ കിட்ட വരും മറ്റേ മനസ്സിൽ റൊട്ടി കൂടെ ചുട്ടി തന്നിട്ട് കൊണ്ട് சாப்பிட்டு சொல்லி எல்லாம் போட்டு வைக்க அப்போ நான் நேற்று போட்டு வந்து பார்த்துட்டு போர்டில் அங்கே போய் நின்று போட்டு போர்டில் கூட வரைக்கும் பார்த்தேன் ஒன்றும் சந்திக்கையில் எனக்கு கடையா பன்னெண்டு போன்னு பார்த்தேன் யோஜன் ஒரு இதோட நின்றேன் இந்த ஒரு பெட்டியோட இப்போ இந்த அது பாதிப்பேர் கோயிலில் அவர் இப்போ எப்படி சொன்ன அவர் சொன்ன அப்போ அதுக்கு நான் அப்போ அழகுறிய ஒரு புது வேட்டியும் தந்து இந்த சால்வையும் தந்து இன்னும் ஒரு சால்வையும் தந்து ஒரு பேக்கையும் தந்து சரியே அப்போ நான் இப்போ மகளுக்கு சொல்லி மகள் என்ன பேரோடைய பாடுகிறேன் நீங்கள்லாம் இப்போ எனக்கு விடுபடுத்து தர நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் துளைச்சி போடுவேன் நீங்கள் அடிப்படையே பேசிக்கிடும் அப்படி சிரிச்சு சொல்கிறா அப்போ இதுக்கு என்ன கவலைப்படுறேன் எனக்கு என்ன செய்கிறேன் ஆனால் இந்த குலதெய்வம் போதா நான் என்ன அப்படி யோசிச்சு போட்டா ஐயா நீ நான் என்ன செய்கிறது ஆச்சு தான் எனக்கு எதன் படி ஆட்டணும் எத்தனை வருஷமா வந்து போறீங்க நான் இப்போ 6-7 வருஷமா தொடர்ந்து வந்தான் போகிறேன் ஐயா நான் நிற்கிறேன் இடையிலேயும் வந்துட்டு போகிறேன் சொந்த ஊர் உங்களோட சொந்த ஊர் சொந்த ஊர் யாழ்ப்பாணம் 95 கிளிநொச்சி போனப்போ அங்கே மாறிட்டேன் அம்பாளோட நான் இடம் வந்து போகிறது அந்த இடையில இருக்க மாவட்டங்களை குடியிருந்து வந்து வேற எந்த கோயிலுக்கெல்லாம் போவீங்க நான் எல்லா ஆண்டைக்கு போனாலுமே புது நாதம்பிராயன் போனேன் எல்லா ஒரு கோயிலும் தவறு இல்லை மன்னார் தவறு மற்ற சீனோட பாதமலை கதிராமம் கொச்சிக்கடை சிவன் கோயில் ரிங்க கதிராம் இந்த என்ன திருக்கணாமலை மற்ற மாத்தளை முத்துமாரியம்மன் ஒன்றும் தவறு இல்லை மற்றது இங்கே என்ன வெட்டாப்படை பல்ரோயில் நாகரோயில் செல்லச்சன்னதி கதிராம் இந்த நல்லூர் இன்னும் துக்கியம்மன் மற்றது இங்கே என்ன ஈழத்து சிதம்பரம் அதுக்கும் போனேன் காரணர் அதுக்கும் போனேன் ஐயா மற்றது எங்களோட சிவன் கோயிலுக்கு தானே கீரிமலை அதுக்கு போனேன் மற்ற இணைவில் மஞ்சள் பார்க்குறது அதுவும் 2 முறை போட்டேன் இனி கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு இடம் இல்லை இனி மேலான்னு நான் போகணும் இல்லை அதுக்காக இல்லையா இதுக்காக சொல்லல ஒரு காலம் இல்லை நீங்களும் எனக்கு பேர் மூத்த பேர் 32 வயசு சரி இவ்வளோ காலம் ஒன்றும் கொடுக்கல நான் கொடுத்துட்டேன் அழாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அமலாச்சின்றாரு ஓகே பேச்சோட பேச்சா வந்து அப்படி பேசிக்கொண்டு நாங்கள் வந்துட்டோம் இங்கே ஒரு கிரவுண்டு அதுக்கு முன்னுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது அண்ட் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு சொன்னால் பெரிய ஒரு பிள்ளையார் கோயில் இது வந்து 6ஆம் வட்டாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வட்டாரங்களாக பிரிச்சிருப்பாங்க தானே வந்து ஒரு ஜிஎஸ் பிரிவுகள் இருக்கும் உள்ள ஸோ அதில் வந்து இது 6ஆம் பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே போயிட்டு நீ சாமியை உள்ளே வழிபட்டுட்டு இந்த பிள்ளையார் கோயிலேருந்து உள்ளே வழிபட்டுட்டு இங்கேருந்து திரும்ப வந்து அப்படியே பயணிப்பாங்க ரொம்ப தூரம் அப்படி நடந்து போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் எங்கட ஊரில் வந்து தீர்த்த உற்சவம் அன்னைக்கு வந்து இப்படி சுத்த மாட்டோம் இதுக்காண்டு சொல்லி ஒரு தனி திருவிழா இருக்குது ஊர்வல திருவிழான்னு சொல்லி காலையில் ஊரை வளைக்க தொடங்கினா நீ ஈவினிங் சம்டைம் வந்து நைட்டு கூட ஆகும் அவ்வளோ வரைக்கும் ஊர் சுற்றிட்டு வருவாங்க ஆனால் தீர்த்த ஆட போகிற அன்னைக்கு வந்து அது தீர்த்தக்கேணிக்கு அதாவது ஆற்றுக்கு போயிட்டு தீர்த்தம் ஆடிட்டு வந்துடுவோம் இல்லை சொன்னால் கடற்கரையில் ஆடுறதா கடலுக்கு போயிட்டு ஆடிட்டு வந்துடுவோம் ஊருக்குள்ளால் போவோம் போன ஒரு வழியாக இருக்கும் வாரது ஒரு வழியாக இருக்கும் பட் வந்து இப்படி கூட சுத்த மாட்டாங்க ஆனால் இது காலையில் தொடங்குனது இன்னுமே முடியலை ஊர்வலமும் தீர்த்தமும் ஒன்றா போகிற மாதிரி ஃபீல் ஆகுது தெரியலை அப்படி பார்க்கலாம் அப்படி கண்டினியூவா இங்கெல்லாம் வந்து ஒரு புதுமையான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தீவு பக்கமாக இருந்தாலும் சரி இல்லைன்னு சொன்னால் மற்ற இடங்களாக இருந்தாலும் சரி எல்லா ஆலயங்கள்லையுமே வந்துட்டு இந்த தேர் கண்டிப்பாக வந்து இருக்குது மட்டக்களப்பு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி எல்லா கோயில்லையும் வந்து இருக்காது குறிப்பிட்ட ஆலயங்களில் மட்டும்தான் வந்து தேர்கள் வந்து இருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லா ஆலயங்கள்லையுமே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த தேர் இருக்கிறது
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பயங்கர வெயில் கொளுத்திட்டு இருக்கு. கீழே தண்ணி அடித்தாலும் கூட வந்து அந்த ஹீட் வந்து குறையல. அது பயங்கர வெயில் கொளுத்திட்டு இருக்கிறதுனால செம்ம ஹீட்டாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஞான வைரவர் கோயில் அப்படி சொல்லி, உண்மையில் இந்த தீவுக்குள்ளே கூட வந்து கோயில்களுக்கு பஞ்சமில்லை. அங்கங்கே நிறைய இடங்கள் வந்துட்டு கோயில்கள் வந்து இருக்குது. பெரிய கோயில்களும் இருக்குது, இந்த மாதிரியான சின்ன கோயில்களும் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கோயிலால் வந்துட்டு பெரிய ஒரு பூஜை ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மடை வச்சுருக்காங்க, அதில் நிறைய பிரசாதம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் தூரத்தால் ஓகே சரி ஓகே நான் மாறி சொல்லிட்டேன் சாரி. சிவஞான வைரவர் கோவிலாம் வந்து. ஸோ இது வந்து சிவஞான வைரவர் கோயில். ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கு. நான் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் இடத்த போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வேகமாக வந்துட்டோம். அண்ட் இந்த இடத்துல கூட வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய பேர் நிற்கிறாங்க. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அப்படி சொல்லி சகலரும் வந்து நிற்கிறாங்க. இப்படியே ரொம்ப தூரம் போகணும் போல இருக்குது. கேட்டால் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட வந்து இன்னும் சாமி அந்த இடத்துக்கு வந்து வரலை, அதாவது அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்து வரலை. பட் நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகு குத்திட்டு நிற்கிறாங்க. ஸோ வேண்டுதல்கள் நிறைய பேருக்கு நிறைய விதமான வேண்டுதல் இருக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி தான் இங்கே வந்து இந்த அழகெல்லாம் குத்துவாங்க. அப்போ தண்ணி அடிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் வந்து அவங்க வீட்டில் இருந்து தண்ணி அடிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெக்டரில் அந்த வவுச்சரில் போய் அடித்து போட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் நிலத்தில் அந்த ஹீட்டு வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வேற ஒரு ரோட்டை வந்து தான் மெய் பண்ணி வந்தாங்க. அப்போ அந்த கோயிலால் அந்த வீதியால் தான் வந்து சாமி வந்து இங்கே தீர்த்தமாடுறதுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் சாமி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ரோட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. சூஸ் பண்ணது என்ன, அதுதான் வளமையாக வாரது போல் இருக்குது. பட் எங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ தமிழ் ப்ரோ சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்களும் வந்து ஒரு பக்கம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் வந்து கோட்டை விட்டுட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ப்ராசஸும் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு தீர்த்தம் ஆடுறதுக்கு வந்து என்னென்ன பூஜைகள்லாம் நடந்து அதுக்கப்புறமா வந்து தீர்த்தம் ஆடுவாங்களோ அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க முன்னாடியே வந்து தீர்த்தம் ஆடிட்டாங்க அப்படி சொல்லி. இதில் எது உண்மை எது போய் அப்படின்னு சொல்லி தெரியாது. பட் வந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஒரே பரபரப்பாக நிற்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாங்க, குளிச்சுட்டு தான் நிற்கிறாங்க. அப்போ தீர்த்தம் வந்து ஆரம்பிக்காமல் எப்படி தீர்த்தம் ஆடினாங்க ஒன்றுமே எனக்கு தெரியல. சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து வழி வந்து இந்த வழியால் வந்திருக்காங்க நினைக்கிறேன். நான் பாரு ஸோ இங்கே வந்து தீர்த்த கேணி இருக்குது. எங்கிட்டாங்களா சொல்லி தெரியல, காண்பிக்கும். அந்த பக்கம் வந்து சரமாரியாக பஜனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூஜைகள் நடந்துகிட்ருக்கு. கேணியை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்த கேணி. கடல் தண்ணி நிலத்துக்கு கீழே இருந்து ஊற்ற எடுக்கிற மாதிரி இருக்காது, ஆழமெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த தீர்த்தக்கண்ணியை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன விக்கிரகங்கள் வச்சுருக்காங்க. அது என்ன விக்கிரகம் எது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது. ஆனால் நிறைய விக்கிரகங்கள் வச்சுருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி இங்கே தான் இருக்குது. இன்னும் தீர்த்தமாட இறங்கலைன்னு நினைக்கிறேன். நான் இதுதான் நினைக்கிறேன். சொன்னால் அங்கே வந்து முன்னாடியே வந்து பூஜைகள் நடக்குது பாருங்கள். அது வேள்வி மாதிரி இருக்குது. வேள்வி யாகமாக சொல்லி தெரியல. இல்லை அது ஒரு கிணறு, அதில் வந்து தண்ணி எடுக்கிறாங்க அங்கே. அவர் ஸோ அங்கே தான் வந்து இந்த ஸ்பெஷல் பூஜை நடக்குது. அந்த பூஜைக்கு அப்புறமா தான் வந்து நான் நினைக்கிறேன் தீர்த்தம் ஆடுவாங்கன்னு சொல்லி. அப்போ இன்னும் வந்து ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் தீர்த்தம் ஆட தொடங்கல தானே. பட் வந்து கடல் பக்கம் நிறைய பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையும் உங்களுக்கு காண்பிச்சுட்டாங்க. நிறைய இடங்கள்லேயே வந்து மேலே தீர்த்தம் ஆடுனா, அதாவது அந்த எந்த ஆலயத்தால் தீர்த்தம் ஆட போகிறாங்களோ அந்த சாமி வந்து கீழே இறக்கி சாமிக்கு வந்து தலை நினச்சதான் வந்து மற்றவங்களை வந்து தீர்த்தம் ஆடுவாங்க. அதான் வளமையாக நிறைய இடங்கள் நடக்கிறது. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. தீர்த்தம் ஆடுறதுக்கு முன்னாடியே வந்து இவங்க இறங்கிட்டாங்க. ஒருவேளை இந்த வெயிலோட ஆக்ரோஷம் தாங்க முடியாமல் இறங்கி குளிக்கிறாங்களோ சொல்லி தெரியல, இதுவாகவும் இருக்கலாம். ஸோ இந்த பக்கம் வந்து தீர்த்தம் ஆடுறதுக்கான பூஜைகள் வந்து நடந்துட்டுருக்கு. சொன்னா அதெல்லாம் மூடி
பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கோயில் அந்த வண்ணக்கரைகள் இல்லைன்னு சொன்னாலும் அந்த பரிபாலன சபையை சேர்ந்தவங்க சொன்னால் அந்த ஆலய பெரியவங்க அவங்களுக்கு வந்து சில அந்த சடங்குகள் சில பண்ணுவாங்க. எந்த ஒரு சம்பிரதாயம் பண்ணுறதா இருந்தாலும் தமிழ் கல்ச்சரில். ஸோ அப்படி வந்து இந்த தீர்த்த வருஷத்துக்கு வாண்டி கையில் வந்து மஞ்சள் துணி கட்டுவாங்க. அது காப்பு கட்டுறன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து துணி மாதிரி கட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு தெப்பை போடுவாங்க. அப்படியான சில சம்பிரதாயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஒரு விஷயம், இந்த நூல் வந்து இந்த மஞ்சள் துணி வந்து கையில் கட்டுறது. அங்கே வந்து அபிஷேக தண்ணிகள் வந்து வீசிட்டு இருக்காங்க வளைச்சி சுற்றி இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்கிறத வந்து வழியில் யாருக்கும் பெருசாக தெரியாது. அது நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும் அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதிலே தண்ணி எடுத்து அந்த அபிஷேகங்கள் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணியில் தான் வளைச்சி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஊற்றுறாங்க. இதற்கு அற்புதமாக தான் வந்து பூஜைகள்லாம் வந்து நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகு வந்து கடைசியாக அம்மனை வந்து தீர்த்தமாடுறதுக்கு வந்து கீழே இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதாவது அந்த அபிஷேகம் செய்து அந்த தண்ணியில் வந்து வளைச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு வீசியிருந்தாங்க. இப்போ அதே அந்த அபிஷேக அந்த பால் அந்த தண்ணிகளை வந்து வேண்டுறதுக்காக வேண்டி எல்லோரும் பொட்டில் தூக்கிட்டு வளைச்சிருக்கிறாங்க பாருங்கள். பொட்டில் மட்டும் கிடையாது, அவங்க கையில் என்னென்னலாம் பாத்திரம் கிடைக்குதோ அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு அந்த அபிஷேகத்தை வேண்டுறதுக்காக வேண்டியே முந்திக்கிட்டு இருக்கிறாங்க. பட் யாருக்கும் அது வந்து கிடைக்க மாட்டேங்குது. பாருங்க, இப்போ பாருங்க, அதே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த கிணத்துலேயே தண்ணி அள்ளி வாக்குறாங்க. இது புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ தீர்த்தம் ஆடியாச்சா, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சொன்னால் பொம்மனாவே வந்து விக்கிரகத்தை வந்து, அதாவது அந்த சிலையை வந்து தண்ணிக்குள்ளே கொண்டு போய் வந்து தீர்த்தம் ஆடுவாங்க. ஆனால் அது இன்னும் நடக்கலாம். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், அதாவது விக்ரம்னு சொன்னால் மூலஸ்தானத்துக்கு விக்ரம் கொண்டு வர மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே நம்ம ஊர் வளைக்கிறதுக்காக வேண்டி கொண்டு வரக்கூடிய அந்த வெங்கல விக்ரம், அந்த வெங்கல சிலைகளை வந்து வச்சுருப்பாங்க. அதைத்தான் வந்து இதுகளுக்கு உபயோகிப்பாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்துக்குரிய இது வச்சுருப்பாங்க, ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க. அந்த ஆயுதத்தை இறக்கி தான் வந்து அந்த தீர்த்தம் ஆடுவாங்க. அப்படியானதெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம். ஆனால் இது வந்து இந்த விதிமுறைகள் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் தானே. அப்படிங்கிற மாதிரி இங்கே ஏதோ ஒரு மாற்று விதமாக இருக்குது போல இருக்குது. இவங்க தானா? அப்ப இங்க அந்த வண்ணக்கர்மார் அப்படி அவங்க இல்லைண்ணா, பரிபாலன சபை அவங்க இல்லைண்ணா, அது உபயோகராக்கல. ரைட் ரைட், ஓகே ஓகே, இப்பதான் டவுட் கிளியர் ஆயிருக்கு. என்ன அங்க இருக்கிறவங்களா? அப்ப அந்த கோயில் ஊழியக்காராக்கள் இல்லையா? அவங்க இல்ல, உபயோகராக்கள். என்ன நிர்வாகத்துல சார் ஒரு ஆள் இருப்பார், மற்றவர்கள் வந்து உபயோகராக்கள். ரைட் ரைட். அப்ப சாமியை வந்து இதுக்குள்ள இறக்கி தீர்த்தம் ஆடுவாங்களா? அந்த மேலே அந்த கிணத்து தண்ணியில தான் தீர்த்தம் ஆடுறதா? குண்டு மாதிரி கிடக்கு அந்த தண்ணி அள்ளி அதில் தான் அவசரம் செய்கிறோம். அதில் தான். அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து இதில் அள்ளி தீவாங்களா, இல்லை அதில் ஆடிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதானா? அதை வந்து இதுக்கு கீழே இறங்கி ஆடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ நம்மளுக்கு அப்படி இதுக்கு எல்லாருக்கும் அள்ளி அப்படி எடுத்துடுறோம் வாளிக்கோட அள்ளி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் எனக்கே டவுட்டை கிளியராக இருக்குது. அவ்வளோ பேரும் வந்து இன்னைக்கு பூஜைக்குரிய உபயோகக்காரர்களாம் வந்து. ஸோ இன்றைக்கி பூஜை நடக்கிறதுக்கு வந்து அவங்கள தான் அந்த ஸ்பான்சர், அந்த உபயோகக்காரர்கள். ஸோ அவங்கள தான் வந்து வளைச்சிருக்கிறாங்களா அவங்களுக்கு. அதுலேயும் வந்து ஒருத்தங்க வந்துட்டு அந்த நிர்வாகம் சார்ந்து வந்து இருப்பாங்களாம். அந்த இடத்துல வந்து அம்மனுக்கான அபிஷேகங்களை பண்ணி தீர்த்தமாடி முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாமே இந்த கேணியில் இறங்கி தண்ணி தெளித்து நீராடிக்கொள்வாங்க. மோஸ்ட்லி நிறைய பீப்புள் வந்து கடல் பக்கம் இறங்கி அந்த பக்கம் வந்து தீர்த்தமாடிக்கொள்வாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது. தெளிக்கிறது. ஓகே ஓகே. அதாவது அந்த அம்மனுக்கு வந்து பட்ட அந்த நீர் இருக்குது தானே, அந்த அபிஷேக நீர், அந்த தீர்த்தமாடி தான். அது வந்து எல்லா பக்தர்களுக்கும் படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாருக்குமே அள்ளி வீசுவாங்களாம். ஐயா வந்து நீங்க வருஷ வருஷம் தீர்த்தம் ஆடுவீங்களா? இந்த ஊர் தானா? சுண்ணா மேனா? அப்போ வருஷ வருஷம் வர நீங்க. அப்போ எப்பயாச்சும் ஒரு வருஷமாச்சும் உங்களுக்கு பட்டிருக்கா தண்ணி? போன வருஷம் பட்டிருக்கு. அதுக்கு முதல் வருஷம் பட்டு தான் போகும். அப்பதான் எல்லாருக்கும் வீசுவாங்க மேக்ஸிமம். அதுல நிக்கிறது வாளியால் அள்ளி அப்படி எல்லாருக்கும் தெளிக்கிறது. அதில் படாட்டியும் படுற மாதிரி முன்னுக்கு போய் நாங்கள் நினைக்கிறோம் நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயட்டு மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே. ஸோ அப்போ தீர்த்தம் ஆடிட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்பிடுவீங்களா, இல்லை நாளைக்கு இந்த திருவிழா பார்த்துட்டு போகிறேன்? நான் போயிடுவேன். அங்கே போய் அங்கே மடத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே லோஞ்சியில் போக முடியும். அப்போ நீங்கள் தீர்த்தத்துக்கு மட்டும் தான் வந்து போகிறதா? இல்லை, நான் வந்த முந்தனா 3 நாள் தேருக்கலாம் நின்று தீர்த்தம் ஆடிட்டு புறம் பாட்டு, தேர் பாட்டு, இல்லை தீர்த்தம் பாட்டுக்கு. அப்போ உங்களுக்கு தங்குறதுக்கான
மடம் வாங்க கோவிலில் படுக்கலாம். கோயிலில் படுக்கலாம். ரூம் எடுத்து படுக்கலாம். இந்த எங்களை ரூம் எடுக்கலாம். எல்லாரும் புக்கிங் பண்ணியிருப்பாங்க விளையாட்டு. ரைட் ரைட். மடத்துல 3 வேளையும் சாப்பாடு கொடுப்பாங்களா இங்க? இரவும் கொடுப்பாங்க, ஃபுட்டு கொடுப்பாங்க. மதியமும் இரவும் கொடுக்குறாங்க, காலையில இல்ல. ஆனா இல்லையாண்ட வார்த்தை இல்ல. எத்தனை லட்சம் வந்தாலும் சாப்பாடு கொடுத்து கொண்டே சந்நிதியில கொடுக்குற மாதிரி. அப்படி ஓகே. சந்நிதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன சாப்பாடு இந்த நேரம் நீங்க பண்ணுங்க சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து 3 வேளையிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்களா. நீங்க வந்து இங்க நேர்த்தியெல்லாம் வச்சிருக்கீங்களா? இல்லை, நேர்த்தியெல்லாம் வைக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொரு வருஷம் எதற்காக வர்றீங்க? வந்து ஒரு சந்தோஷம், மனதோடு சந்தோஷம் கும்பிட்டு போனேன். வேற யாராச்சும் ஏதாச்சும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா அம்மனை பற்றி? சில புள்ள இல்லாத வரங்கள், அந்த வரம் இந்த வரம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அந்த எப்படி சொல்கிற அந்த பூஜைகள் வந்து முடிஞ்ச தருவாயில் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு நீரெல்லாம் இருக்கும் வீசிட்டு ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறமா விபூதி பூசுவாங்கள்ல, அந்த விபூதி தான் இப்போ வந்து பூசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து விபூதி பூசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னால் ஒரு பக்கம் பயங்கர வெயில் கொளுத்திட்டு இருக்கிறதுனால ஐயோ கண் கூசுது, மண்டை அப்படி செம ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல நிற்கிறதே பயங்கர கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே வந்து இங்கே நிற்பாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து சரமாரியாக பஜனை செய்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சமும் களைக்கலை. வந்ததுலேருந்து மார்னிங் இருந்து இப்போ வரைக்கும் வந்து கொஞ்சமும் களைப்பு இல்லாமல் பஜனை செய்து கொண்டிருக்காங்க. பெரிய ஒரு பஜனை கொடுத்தானவங்க. அரவரை போடுறாங்க எல்லாருமே. நிமிந்து பார்த்தா அங்கே ஒன்றுமே நடக்கிற மாதிரி இல்லை. ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் இறங்க சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் இறங்கி வராங்க. என்ன சொன்னால் நிறைய பேர் இறங்கினாங்கன்னு சொன்னால் அது வந்து கலங்கிடும். பாருங்க கலங்க ஆரம்பிக்குது. நான் நினைக்கிறேன் இங்கேயும் வந்து தீர்த்தம் ஆடிட்டு அப்படியே கடல்லையும் போய் ஆடிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் போய் குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னால் கலங்களாகும் தானே, அதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அம்மனுக்கான தீர்த்த உற்சவம் எப்படி நடக்குது பாருங்க.
எல்லாரும் வீசுறாங்க பட்டுருச்சு சந்தோஷம் ஓகே நல்லபடியாக வந்து இவ்வருடம் ஆமாம் மறுபடியும் வந்து வீசுகிறாங்க அம்மனுக்கு நல்லபடியாக இந்த வருடம் தீர்த்தோற்சவம் நடந்து முடிஞ்சுது. ஸோ நாங்களும் இதில் கலந்து கொண்டிருந்தோம். அம்மனோட அருள் கிடைக்கும். இந்த ஒரு காணொலியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து அம்மனோட அருள் கிடைக்கணும் அப்படி சொல்லி ஒரு 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 ப்ரேயர் ஒன்று பண்ணிவிட்டு நாங்களும் வந்து இந்த வீடியோவில் வந்து விடைபெற்று செல்ல போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பற்றின சுவாரஸ்யம் மிக்க கருத்துக்களை வந்து வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் இதே மாதிரி பல வீடியோக்களை கலெக்ட் பண்ணி அதை உங்ககிட்ட காண்பிச்சு அதன் மூலம் உங்களை நான் சந்திக்க இருக்கும் வரை இதிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ஆர்ஜே பிரகலாதன். நன்றி, வணக்கம், பாய்.